இங்கே நாங்கள் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கோம். இது பொன்னகர் ஏரியா, கருமண்டபம் சொல்லுவாங்க. செண்பகம் அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பு இது. இங்கே வந்து 81 வீடு இருக்குது. குறைஞ்சது ஒரு 300-400 குடும்பங்கள் இங்கே வசிச்சிட்ருக்காங்க. இங்கே தண்ணி அப்பப்போ வந்திருக்கு, ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா. ஆனால் ஒரு நாள் 2 நாளில் வடிஞ்சிரும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வர ஆரம்பித்த தண்ணி இன்ன வரைக்கும் வந்து ஏறிட்டு தான் இருக்கே ஒழிய தண்ணி குறையிற வழியே இல்லை. வெளியிலே வர முடியல, பால் வரல, காய்கறிகள் வரலை, பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக முடியல. இன்றைக்கி ஒரு நாள் வந்து உணவுப் பொருள் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், மற்ற வீட்டில் இன்னும் என்ன நிலமை தெரியல. இங்கே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க. அவங்களோட அம்மா அப்பா, வயசான அம்மா அப்பா தனியாக இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யார் என்ன வாங்கி கொடுப்பாங்க சாப்பாடு பொருள் அப்படின்றது தெரியல. ஸோ எவ்வளோ காலத்துக்கு வந்து இப்படியே இந்த நிலைமை நீடிக்கும் அப்படின்றது தெரியல. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இபி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் தண்ணி ஏறிட்டே இருக்கிறனால கரண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்வெர்ட்டர்லாம் ஒரு நாள் வரைக்கும் ஓடிச்சு, அதோடு அவ்வளோதான். இப்போ இன்வெர்ட்டர் சப்ளையும் இல்லை, இபி சப்ளையும் இல்லாமல் இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. கவுன்சிலர்லேருந்து, தாசில்தார்லேருந்து, ஆர்டிஓலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த அடிப்படை பார்த்திங்கன்னா இந்த நீர்நிலைகள் வந்து நம்ம ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுறோம் பாருங்கள். எதிரில் கல்லூரி இருக்குது, இங்கே பின்னாடியிலேருந்து ஒரு வாய்க்கால் ஓடி வருது. அதெல்லாம் சுருக்கி 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 நம்ம பாதாள சாக்கடை எல்லாம் ஆக்கிரமித்து அவங்க காம்பவுண்ட் சுவர் எழுப்புறது, கட்டுறது, இப்படியே போய் ஒரு 5 அடி அகலத்துக்கு வர தண்ணி ஒரு 1/2 அடி அகலத்துக்குள்ளே போகணுன்னா அது எப்படி போகும்? அதனால் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த மாதிரி குடியிருப்புக்குள்ளே எல்லாம் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் யாருமே வந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கோம். கிட்டத்தட்ட 2வது நாள் முடிய போகுது. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்றது தெரியல. குடி தண்ணியில் வந்து ட்ரைனேஜ் எல்லாம் கலந்தாச்சு. இப்போ தண்ணி வெளியில் போனால் கூட இந்த கீழே இருக்கிற சம்பு, மேலே இருக்கிற டேங்க்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணால் மட்டும்தான் நம்ம தண்ணீரை வந்து பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். வரவங்க சாலையில் வரவங்க எல்லாம் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆசை கிடையாது. இன்றைக்கி தண்ணி வந்து உடனே நாங்கள் போய் சாலை மறியலே பண்ணலை. நேற்றுலேருந்து பொறுத்து பார்த்து நம்ம அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிவித்து ஒன்றுமே இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் சாலையில் இறங்கி நம்ம வந்து மறியல் பண்ணது. ஸோ இதுக்கு எவ்வளோ விரைவில் அதிகாரிகள் வந்து ஒரு தீர்வு கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.